கரூர்னாலே அந்த ஸ்டாம்பேடு தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பார்த்தா எனக்கு தோணும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற அந்த எஸ்ஏஹெச்எஸ் காலனி அந்த சைடு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இருக்கிற அந்த பரபரப்பு வந்து அந்த சைடில் அபேண்டன்ட் ஏரியாவில் இருக்காது. அங்கே ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் இருந்தது. ஸோ வந்த வழித்தடத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த டாஸ்மாக் இல்லைன்னாலும் கூட அந்த ஏரியாவில் யாராவது குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஏரியா ஜிவி ரெசிடென்சி இந்த சைடு சௌரிபாளையம் டாஸ்மாக் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து இருக்கிற ஒரு அபேண்டன்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து குடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் மக்களோட இது என்னவாக இருக்குன்னா அந்த சைடு போகாமல் இந்த சைடு போவோம் அப்படி தான் இருக்கே தவிர அந்த ரூட்டை தவிர்த்துட்டு போகிறாங்களே தவிர அது கடந்து போகிறாங்களே தவிர முகம் சுளிக்கும் விதமாக தான் எப்போவுமே இருந்திருக்கு. இந்த மாதிரி டாஸ்மாக்குகளுக்குன்னு ஒரு தீர்வே இல்லை. அதை எடுத்தாலுமே அந்த இடத்துல வந்து குடித்த பழக்கம் இருக்கிறவங்க தொடர்ந்து அங்கே அந்த அபேண்டண்டாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குதுன்னு அங்கே வந்து எல்லா விதமான போதைப் பொருட்களும் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கும். இதில் என்ன ப்ரூஃப் வேண்டி கிடக்கு? சும்மா போய் பார்த்தாலே தெரியுது. எல்லா இடத்துலையும் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. தண்ணி அடிக்கிறது தப்பா இல்லை இது அடிக்கிறது தப்பாங்கிறது இல்லை இப்போ டாபிக். இதனால் பப்ளிக்கு இடையூறு வரும்போது பெரிய பிரச்சனை தான். நிர்பயா கேஸுக்கு ஈக்குவலான ஒரு கேஸ் நடந்திருக்குது இப்போது. கிட்டத்தட்ட ஒரு பையன் பொண்ணோடு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மயக்க மருந்து கொடுத்து கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே பாலியல் வன்கொடுமை செஞ்சு தூக்கி போட்டிருக்காங்க ட்ரெஸ் இல்லாமல். இதை விட ஒரு கொடூரமான சம்பவம் நடக்க முடியுமான்னு தெரில. இது வந்து பயமுறுத்துகிற விஷயமா இருக்குது. இப்போ தான் கோயம்புத்தூரில் வந்து 98க்கு அப்புறம் எல்லாம் அமைதியாகி நீட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் வருஷம் பாதுகாப்பு கொடுத்து அதை ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. திருப்பி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இங்கே தொழில் வர்றவங்களாகட்டும் படிக்க வர்றவங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்துகிற விஷயமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே படிக்க வர்றவங்க தான் ஜாஸ்தி. லைனாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 15 காலேஜ் இருக்குது, 25 ஸ்கூல் இருக்குது. அப்பேற்பட்ட வளர்ச்சி இது. சிங்கப்பூர் மாதிரி வளர்ந்துட்டு வர ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க போது இந்த தைரியம் எங்கேருந்து வருது? தூக்கிட்டு போய் ரேப் பண்ணலாங்கிற தைரியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. கடும் தண்டனை எடுக்கணுங்கிற சமயத்தில் இப்போ வந்து 2 பேரை சுட்டு 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க. இல்லை 2 பேர் காலில் சுட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன பண்ணுறது? சட்டம் வந்து சீர்திருத்தம் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஏன்னா பொன் குழந்தைகளை வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு அச்சம் வருது. இது எப்போ தான் தீரும், எப்போ தான் இது பண்ணுறதுனே தெரியல. இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போல் வாழ்க்கை பூரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக மாறிட்டு வர்றதை கவனிக்கிறோம். இது ஒரு கேஸ் தான் நமக்கு வந்து வெளியில் தெரியுது. இந்த மாதிரி டெய்லி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. எத்தனையோ பதிவு பண்ணியிருக்கு, மீடியாவில் வரல. சில பேர் பதிவு பண்ணவே முன் வரல, சில பேர் மிரட்டப்படுறாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொள்ளாச்சியிலலாம் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது இந்த மாதிரி இன்சிடெண்ட் தான். ஒரு ஊருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ், திண்டுக்கல் பூட்டுங்கிற மாதிரி அந்த ஊர் சொன்னாலே அந்த ஊரில் நடந்த கொடூரமான சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது. இப்போ ஜிஹெச்சில் அவங்க உயிருக்கு பொழைச்சி போராடிட்டு வராங்க. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கடும் தண்டனை எடுக்கணும். அது என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.